நாய் குறைக்குதா? பக்கமா ஒரு ஊரம் பொம்பளை பேயமா இருக்குமே. ரொம்ப பேயா? இங்கதான் வந்து ஒளிஞ்சான். நாய் நாயிடா. உனக்கு தாயா இருக்கு கொண்டு வந்த பொம்பளை பேயா மாதிரி ரத்தத்தையே குடிச்சு வாழும் பயந்தாண்டா அவட பிரிச்சுட்டேன். நடந்து அழாதரா. இனிமே யாரும் எனக்கு மனைவியா வர முடியாது, உனக்கு தாயா வர முடியாதுடா. ஏன் பொண்ணு ஏய் குழந்தை கொண்டு கொடுத்து ஏதாவது கொண்டு சமாதானப்படுத்து. ஐயாடி வணக்கம். என்னாச்சு பண்ணாரு? எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு விட்டா. நாய சொல்ற மாதிரி சுத்த அதெல்லாம் பாதாளத்துல தள்ளி விட்டுறேன். எங்க அது தண்ணியில முடி போச்சு முதல்ல இருக்கும். சப்பாஷ். தர்மலிங்கத்துடைய ஆட்கள்ல சும்மாவா? நாங்கெல்லாம் தர்மலிங்கத்து ஆட்கள் அல்ல, அவங்கெல்லாம் சோத்தமிக்கு கூட்டம். நாங்கெல்லாம் வீர சிங்கம் கண்டாராமுடைய ஆட்கள். மன்னர், இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கெல்லாம் விருந்து. இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு விருந்தா? ஐயனே என்னது ராத்திரி விருந்துன்னு சொன்னாலே ரத்தமெல்லாம் குறையுது. மன்னாரு, இது உண்மையான விருந்து. விட இந்த சந்தையில விலை கூட்டி வந்தேன். என்ன விலையா இருந்தாலும் வாங்கி தர பாக்கணும். வேற என்ன? உங்களை விழுந்துட்டாங்க. ஐயோ பாப்பா, நிறமாசம் கெடுப்பினி போல இருக்கு. ஆமா மச்சான், வீடு தூக்கிட்டு போ. வாங்க தூக்கப்பா. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அந்த பொண்ணு அழைச்சாமா. ஏமா நிறைமாத கர்ப்பத்தோட இப்படி தனியா வரலாமா? நீ வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா, நாங்க தகவல் கொடுத்து அனுப்புறோம். ஏமா பேசாம இருக்க? உன் புருஷனாவது யாருன்னு சொல்லுமா. சும்மா போட்டு கிளறிக்கிட்டு அதான் பார்த்தாலே தெரியுது. கழுத்துல தாலி இல்ல, வயசு பொண்ணு வழிதோடு நடந்துட்டு போயிருக்கு.
அழாதம்மா, அழாத. அவங்க சொன்னதெல்லாம் மனசு வச்சுக்காதம்மா. நல்லா ஓய்வு எடுத்துங்க. எல்லாம் விடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நல்லா பாத்துக்கலாம். பரவாயில்ல நானே. நான் கும்பிடாத நாளே கிடையாது. தாலி கட்டின கணவனோடு சந்தோஷமா உன் சன்னதிக்கு வர வேண்டிய நான் கண்ணீரும் கம்பளையுமா கை குழந்தையோட ஊராருடைய ஏளனமான பேச்சுக்கு பயந்து ஓடி வந்திருக்கேன். கடுப்பு தாலி இல்லாம கை குழந்தையோட இருக்கிற என்ன பார்த்து இந்த உலகம் ஏளனமா பேசுது. இப்படிப்பட்ட உலகத்துல நான் எப்படி அம்மா வாழ முடியும்? என் துன்பத்துக்கு ஒரு முடிவு வேணும்னா நான் சாகத்தான் வேணும். சாகரதா, நான் செத்துட்டா என் மேல இருக்கிற பழி நீங்குதா? நீங்காது, நீங்கவே நீங்காது. தாயே, நீதான் என் பழியை துடைக்கணும். நான் களங்கம் இல்லாதவன்னு நிரூபிக்கணும். அப்பதான் ஊரும் உலகமும் உண்மையை உணரும். நீதான் தாயே எனக்கு வழிகாட்டணும். நீ சக்தியுள்ள தெய்வமாய் இருந்தா சர்வமும் உன் காலடியில இருக்கிறது உண்மை என்றா உன் விட்ட கையேந்து நிற்கிற எனக்கு கருணை காட்டம்மா, கருணை காட்டு. நீ கருணை காட்ட மாட்டேன், காட்ட மாட்டேன். ஏன்னா நீ கடவுள் இல்லை, கண்ணு, நீ கண்ணு. நீ கண்ணு, நீ கண்ணு, கடவுள் தான். என்ன மன்னிச்சிரு தாயே, என்ன மன்னிச்சிரு. என் தங்கவே, அழாதரா, அழாதே. நாம் பெற்ற பிள்ளையை கொண்டு அவருக்கு சரியான புத்தி கற்பிக்கணும் நினைச்சு அது முடியாம போய் இதோ அவர் பெற்ற பிள்ளையை கொண்டு அவருக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். நான் நினைச்ச மாதிரியே நீ வளர்ந்துட்டியடா ஆண்டவன். அம்மா, அந்த கொள்ளைக்காரங்க எங்க வீட்டுல புகுந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா. கவலைப்படாதம்மா, இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராம என் மகனை நான் பாத்துக்க சொல்றேன். சிங்கமுத்து, இன்னும் அந்த கழுகு இங்க வட்டமிட்டுக்கிட்டு இருந்தாரு இருக்கும். இந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டுல சேர்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாப்பா. என்ன எனக்காக கொண்டு வந்த விருந்த இன்னொருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரா? என்ன தைரியம் இருக்கு? யார் அவன்? யாரு? சிங்கமுத்து. சிங்கமுத்து அவனா? ஆமாங்க, அந்த முரடனை எங்க 3 பேராலையும் ஒண்ணு செய்ய முடியல. அப்படிப்பட்டவனை ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும். அழிக்கணும்.
அவனுக்கு ஒரு நாள் வைக்கிறேன். எப்படி இந்த வயசு உங்க உயரம் முரட்டு தரமா அடித்தொண்டதாக பேசுவான். அவனுக்கு வேற என்ன அடையாளம்? அது கருத்த மாட்டிருப்பாங்க. அவன் எங்க இருக்கான்? எங்களுக்கு தெரியாதுங்க. எஜமா எஜமா, என்னடா என்ன நடந்தது? நாங்க காட்டுக்குள்ள இருக்கும் போது திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எங்களை மிரட்டினார். நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பார்த்தோம், முடியல. கடைசியில அவர் எங்களை பிடிச்சி உண்மையை சொல்லிடுங்கன்னு மிரட்டினார். உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லுவோமா, நாங்களாம் சிங்கமுத்தோட ஆளுங்கன்னு சொல்லி தப்பிச்சுட்டு வந்துட்டோமே. அருமையான காரியம் செஞ்சீங்க. இனிமே நாம செய்யற கொலை கொள்ளை அத்தனை பழி அந்த சிங்கமுத்து பேர்ல போட்டு, புரியுதா? புரிஞ்சுதுங்க. உடனே புறப்படுங்க. இந்நேரம் அந்த பெண்ணை சிங்கமுத்து வீட்டுல கொண்டு போய் சேர்த்துப்பான். எனக்கு அவ விருந்தா போற அதே நேரத்துல என் காரியத்துல குறுக்கிட்ட அந்த சிங்கமுத்துவும் பலியாகும்.